இந்த வீடியோ பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்மளோட முன்னோர்களோ, நமக்கு முன்னாடி உள்ளவங்களோ பட்ட கஷ்டங்கள் எதுவுமே புரியல. அதுதான் உண்மை. ரியாலிட்டி அதான். அவங்களுக்கு புரியல. ஏன்னா அந்த அந்த ஜென்ரேஷன் ஆல்ரெடி விடுதலை வாங்குறதுக்காக, வெள்ளைக்காரன்ட்டருந்து நம்ம விடுதலை வாங்குறதுக்காகவே ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதுபோக பல பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அது எதுவுமே புரியல. ஏன்னா எல்லாத்துல இருந்தும் ரிலீஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அவங்க ஜென்ரேஷன் முடியும் போது நமக்கான கஷ்டத்தெல்லாம் பாதியாக்கி விட்டு போயிட்டாங்க. பாதியில் கஷ்டமே இல்லாமல் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு பெருசாக புரியல. நம்ம அந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கல, கஷ்டமும் படலை. ஸோ நமக்கு அந்தளவுக்கு தெரியல. நிறைய பேர் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் மிஸ்கைட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் எஜுகேஷனே உதறி தள்ளிட்டு போகிறாங்க. நாங்கள் சும்மா வேறு எதாவது பண்ணிப்போம், பில்கேட்ஸ் படித்தாரா, அவங்க படித்தாங்களா, இவங்க படித்தாங்களான்னு இவங்களாம் ஒன்று பேசிக்கிட்டு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் படிக்கிறதே இல்லை, படிக்கிறத பாதியில் ட்ராப் அவுட் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா எஜுகேஷன் தான் ஒருத்தவங்களோட அடிப்படையான லைஃபே மாற்றும். அது எல்லாருக்குமே தெரியும். எஜுகேஷன் ரொம்பவே முக்கியம் லைஃபுக்கு. ஸோ அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவில் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இதுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ. அது எப்படி ஒருத்தங்களோட அடிப்படையான லைஃப்பை எஜுகேஷன் மாற்றோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். அவங்களோட பையன் திரும்ப படித்து மேலே அந்த விவசாயியோட லைஃப்பை மாற்ற குறைஞ்சது 30 வருஷம் ஆகும். ஒரு தலைமுறை அதுக்கு தேவைப்படும். அதே இது ஒருத்தங்க கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்காங்க அப்படின்னு எடுத்துப்போங்க. அவங்களோட வருமானம் எப்படி வரும்? ஒரு 30,000 40,000 வருதுன்னு வச்சுப்போம். அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க பழகிறவங்க, அவங்க பேசுகிறவங்க, அவங்களோட சுச்சுவேஷனே மாறிடும். அதே இது விவசாயம் இருந்தால் எப்படி இருப்பாங்க? அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். கிராமத்தில் இருப்பாங்க, வயலில் சுற்றிட்டு இருப்பாங்க, அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசுவாங்க, அவங்க ஸ்பீச் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களோட ஸ்பீச்சஸ் வித்தியாசமாக இருக்கும். அவங்களோட நடவடிக்கை, பேச்சுவார்த்தை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியும் வித்தியாசமாக இருக்கும். இவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட, அந்த ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட அந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய தெரிய வரும். மேக்ஸிமம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தெரிய வரும். இங்கே வேலை இருக்குது, இங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது, அட்லீஸ்ட் அது தெரிய வரும் ஈஸியாக. ஆனால் அதே இதை இந்த ஃபார்மர்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கிராப் பண்ணுறது கஷ்டம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குங்கிறது தெரியணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இவங்களோட லைஃப்க்கும் இவங்களோட லைஃப்க்கும் நிறையா வித்தியாசம், டோட்டலாக டிராஃப்டாக ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு படித்து வேலைக்கு போகிறாங்கன்னு எடுத்துப்போம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? திரும்ப இந்த நாட்டுக்கே வர மாட்டானுங்க. அவனுங்க லட்சமாக சம்பாதிச்சு அந்த நாட்டில் செட்டில் ஆயிடுவாங்க மேக்ஸிமம் நிறைய பேர். ஸோ அவங்களோட லைஃப்பும் வித்தியாசம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் தான் நம்மளோட லைஃபே தீர்மானிக்குது. ஒருத்தன் ஃபார்மராக இருக்கணுமா, இல்லை ஒருத்தன் இன்ஜினியராக இருந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணுமா, இல்லை ஒருத்தன் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுமா, ஒருத்தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணுமா? அடிப்படை அந்த எஜுகேஷன் தான். மற்ற எது வேணால் தீர்மானிக்கட்டும். ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்னது? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒர்க் கிடைக்குன்னா பணம் வேணும், இவ்வளோ பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது? எஜுகேஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்மளோட லைஃப்பை மாற்ற முடியும். இது நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ரியாலிட்டி புரியலையா, இல்லைன்னா அவங்கள கைட் பண்ணுறவங்க அப்படி இருக்காங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேங்கு. என்ன தான் நடக்குன்னு தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகணுன்னாலுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் முழுக்க படித்து அப்படி எக்ஸாம் எழுத போகிறேன். சும்மா போவோம், அட்டன் பண்ணுவோம், வந்தால் வருது. ஸோ அந்த ஒரு அலட்சியமாக, ஒரு லெத்தாஜிக்கா லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் என்ன கதைன்னு புரியல. எஜுகேஷனை நிறைய பேர் குவிட் பண்ணுறாங்க. ஸோ படிங்க, படித்தா தான் லைஃப்பை மாற்ற முடியும். அந்த காலத்தில் நம்ம சொல்லலாம், வெள்ளைக்காரங்கக்கிட்ட நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கான அடிப்படை காரணமே எஜுகேஷன் தான். நிறைய பேர் அவனோட நாட்டில் போய் படிச்சுட்டு திரும்ப நம்ம நாட்டில் அதை மக்களுக்கு அறிவாக புகட்டி திரும்ப அவங்கள ஒன்று சேர்த்து தான் நமக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு அடிப்படை காரணமே எஜுகேஷன் தான். நம்ம 1000 சொல்லலாம். எல்லாமே சுபாஷ் சந்திர போஸ் கூட நம்ம அவங்களோட
போக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வந்து எஜுகேஷனில் கிங்கு, செமையாக படிச்சிருக்காங்க. கலெக்டர் ஆகிற அளவுக்கு ஐசிஎஸ் முடிச்சிருக்காங்க. அதே இங்கிலாந்தில் போய் சாதாரண ஆள் கிடையாது. ஸோ எஜுகேஷன் தான் லைஃப்பை மாற்றும். பெரிய பெரிய ஆட்கள் படிச்சுட்டு வந்து மக்களுக்கு அறிவை புகட்டி அவங்க அது மூலமாக தான் சுதந்திரமே வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை மக்கள் வந்து கூடினாங்க, எதிர்த்து வந்துச்சு. அதை உருவாக்கின ஃபஸ்ட்டு தீப்பொறியை உருவாக்குனதுக்கு காரணம் எஜுகேஷன் தான். ஸோ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நாம் அசால்ட்டாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கஷ்டப்படுவோம். ஏன்னா இதை தெரியாமல் நமக்கு கிடச்சிருக்க இந்த ஃப்ரீடமை நம்ம விட்டுட்டோம், தெரியாமல் நம்ம உதறி தள்ளிட்டோம், இல்லை விட்டுட்டோம் அப்படின்னா அதை திரும்ப வாங்குறதுக்கு 2 தலைமுறை ஆகும். குறைஞ்சது 50 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு தலைமை உருவாகணும். ஏன்னா நம்ம தான் அடுத்தவன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போமே. நமக்கு நம்ம போனால் தான் பிரச்சனை வந்துடுமே. ஸோ அடுத்தவன் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்து அடுத்தவன் வரணும், அந்த ஒரு தலைமை உருவாகணும். அவனும் நேர்மையானவனாக இருக்கணும். அப்படி நேர்மையானவனாக இருந்தால் தான் நம்மளோட தலைமுறையே மாறும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறத விடாமல் இருந்து எஜுகேஷனை நல்லா யூஸ் பண்ணி நிறையா படித்து நல்லபடியாக வந்தால் ரொம்ப ஹாப்பி. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பாங்கன்னு நீ முதல்ல நினைக்கிறியா? சான்ஸே கிடையாது. நீ எவ்வளவு தான் இவங்களுக்கு நல்லது சொன்னாலும் அவங்க உன் மேலே தான் ஏதாவது ஒரு முத்திரையை குத்தி ஒன்று தான் இதில் அக்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களே தவிர, இவன் இதை குறிப்பிட்டுட்டான் அதை குறிப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒன்று தான் அக்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவனுக்கு நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டே மாட்டானுங்க. இல்லை புரிஞ்சுக்கிறது, அதை பற்றி யோசிக்கவே மாட்டானுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மேலே உனக்கு வியூஸ் போகுதா? உன்னை பேசாமல் ஹிஸ்ட்ரி வீடியோவை போட்டுட்டு உன் வேலை என்னமோ பார்த்துட்டு போ. மிஸ்ட்ரி வீடியோஸ் பேசுகிற, ஹிஸ்ட்ரி வீடியோஸ் போட்ட, அந்த மாதிரி வீடியோஸ் போகும்போ உனக்கு தேவையில்லை. இந்த டார்க் சைடு பேசுகிறேன், இல்லை இவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நிறைய பேருக்காக நான் பேசுகிறேன், தமிழ் இனத்துக்காக சரி போராட தான் முடியல, நல்லதாவது நான் பண்ணுறதுக்கு வீடியோ மூலமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் கண்டுக்க மாட்டானுங்கிறேன். அவ்வளோதான். உன்னோட டைம் தான் வேஸ்ட்டு. நீ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு எதிர்பார்த்துட்டு இருந்து உன் டைம் வேஸ்ட், அவ்வளோதான். ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். வேஸ்ட் பண்ணதா. அதுக்கு பதிலாக ஹிஸ்ட்ரி வீடியோவாவது போடு. உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஆமாம், அதுவும் உண்மைதான். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம தமிழ்னா பிறந்துட்டோம். ஸோ இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நம்மளால இதான் முடியும். ஸோ ஒரு 10 வீடியோஸ் போட்டான், ஒரு 15 வீடியோஸ் போட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட சரி ஓகே நானும் ஹிஸ்ட்ரி வீடியோ பக்கம் போயிடலாம் தான் இருக்கேன். சரி இதான் கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் செக்மெண்ட். சரி அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த வீடியோஸும் வராது. ஸோ ஓகே, நான் என்னோட மனசு நிறைஞ்சிருச்சு. சரி நம்ம ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், ஒரு நல்லதுக்காக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ ஓகே, இதுக்கு மேலே வீடியோ வராது, அவ்வளோதான். இவ்வளோ நாளாக எத்தனையோ வீடியோஸில் உனக்கு நான் மைண்ட் வாய்ஸாக இருந்ததுக்கு இன்றைக்கி தான் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்றைக்கி தான் நீ என் பேச்ச கேட்டிருக்க, நீ உருப்பட்டுருவ. சத்தியமாக சொல்கிறேன், நீ உருப்பட்டுருவ.